எவ்வளவோ ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து என்ன நினச்சிருக்காங்கன்னா, இது வந்து லைஃப் லாங் டிசீஸ், எனக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, இதோட தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃபே சுருங்கி போயிடும். எல்லாமே நம்ம முழுமையாக சரி பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக அதுலேருந்து ரெக்கவர் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா, இன்னைக்கு பெயின் குறைஞ்சா போதும், இன்னைக்கு ஸ்வெல்லிங் இல்லைன்னா போதும், இன்னைக்கு வேலை செஞ்சால் போதும் அப்படின்ட்டு நீங்கள் ரெகுலராக வந்து லைஃப் லாங் மெடிக்கேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இது இன்னும் மோசம்தான் ஆகிட்டே போகும். இது இன்னும் பல பிரச்சனைகளை கொண்டு வரும். சிரோ நெகட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்ன்ற ஒரு கண்டிஷன். நான் இந்த ஃபுட் பிளாகர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இங்கே போய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றத நான் நேரடியாக பார்த்து ட்ரீட் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு 4-5 ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, அவங்களோட அந்த ஜீரண உறுப்புகள் கெடும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஃபுட் பிளாக்கர்ஸ் பண்ணுறதும் தப்பான விஷயம், அதை பார்த்துட்டு போகிறதும் அதுக்கு மேலே தப்பான விஷயம். நைட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த 3 மணி 4 மணிக்கு சாப்பிட்றவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயத்தை நான் அதிகமாக பார்க்குறேன். தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. சார் வணக்கம். வணக்கம் சார், ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு இல்லையா சார், அது வந்து எதனால வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சார். இன்றைக்கி ஆர்த்ரைட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல வகைப்படும். அதில் வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அப்புறம் சீரோ நெகட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ், ஆட்டோ இம்யூன் ஆர்த்ரைட்டிஸ், அப்புறம் ஆங்கிள் லூசிங் ஸ்பாண்டிலோசிஸ், ஆட்டோ இம்யூன் டிசீஸ், எஸ்எல்இ, இந்த மாதிரி நிறைய வகை இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த ஆர்த்ரைட்டிஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாயின்ஸை வந்து சின்ன சின்ன ஜாயின்ஸ் இல்லை பெரிய ஜாயின்ஸை வந்து பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் இது ரெண்டுமே அதிகமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சீரோ நெகட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன மூமெண்ட் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்கும், சமைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இத்தனை வியாதிகளுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீக்கி கட் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது நம்ம ஜீரண உறுப்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால தான் இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது ஏற்படுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரண உறுப்புகள் இருக்குது இல்லைங்களா, முக்கியமாக குடல் பார்த்தீங்க அப்படின்னா எபித்தீலியல் செல்ஸ் அப்படின்னு ஒரு செல்ஸ்னால ஆயிருக்கு. அந்த செல்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும்னா டைட்டாக வந்து பேக் ஆகிருக்கும். ஸோ சாப்பாடு வரும்போது ஜீரணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தேவையானது மட்டும்தான் உள்ளே போகும், தேவையில்லாது நம்ம கழிவாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அது மேலே கோப்லெட் செல்ஸ் அப்படின்ட்டு அது என்ன பண்ணோம் அப்படின்னா மியூக்கஸை வந்து செக்ரீட் பண்ணோம். இது எதனால் அப்படின்னா, ஒரு மியூக்கஸ் செக்ரீட் ஆகி இருக்கும்போது சாப்பாடும் நல்லா ஜீரணம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கெட்ட கிருமிகள் அப்புறம் ஃபங்கஸ் இதெல்லாம் வரதை வந்து உள்ளே போகாமல் தடுக்கிறதுக்கு அந்த மியூக்கஸ் வேணும். இந்த டைட் ஜங்ஷன், அதாவது டைட்டாக க்ளோஸ் ஆகிருக்கிற எபித்தீலியல் செல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 நாளைக்கு ஒரு முறை ரினியூவ் ஆகிட்டே இருக்கும். அதாவது பழைய செல்கள் இறந்து போயிட்டு புது செல்கள் பிறந்துகிட்டே இருக்கும். இந்த புதுப்பிக்கிற செல்ஸோட வேகம் குறையும் போது அதில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் விழும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் லீக்கி கட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து ஜீரணமாகாமல் அந்த கழிவுகளோ இல்லை கிருமிகளோ அப்படியே நம்ம வந்து உடம்புக்குள்ளே போகிறது தான் வந்து இந்த லீக்கி கட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். நீங்கள் வந்து ஃபீவர் இருக்குது, கோல்டு, காஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து அதை சப்ரஸ் பண்ண பார்ப்பீங்க. இது வந்து நல்ல கிருமிகளை வந்து, அதாவது நம்ம ஜீரணம் பண்ணுறதுக்கு குட் பாக்டீரியாஸ் இருக்கும், அதை வந்து கில் பண்ணுறது இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அங்கே வந்து ஒரு செக்யூரிட்டி சிஸ்டமே இல்லை. ஸோ செக்யூரிட்டி இல்லாதப்போ அங்கே கெட்ட கிருமிகளை வந்து அதை டேமேஜ் பண்ணும். இன்னொன்று வந்து ஆன்டாசிட்ஸ். நீங்கள் வந்து அசிடிட்டி அதிகமாக இருக்குது, நெஞ்சு எரிச்சலாக இருக்குது அப்படின்ட்டு ஆன்டாசிட்ஸ் நீங்கள் குடிக்கும்போது அந்த பிங்க் கலராக ஒரு ஃப்ளூயிட் கொடுப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோதுமை, சோயா, ஓட்ஸு, கார்னு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மரபணு மாற்றம் பண்ணப்பட்ட விதைகள் தான் அது. ஸோ அந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுக்கும்போது, அப்புறம் ரீஃபைண்ட் ஆயில், ரீஃபைண்ட் சுகர், அதுக்கப்புறம் ஆல்கஹால் யூஸு, அப்புறம் ஹேபிட்ஸில் பார்த்திங்கன்னா லேட் நைட் ஈட்டிங், லேட் நைட் ஸ்லீப், இது எல்லாமே ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அப்புறம் மன அழுத்தமும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ மன அழுத்தம், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டாசிட்ஸ், அப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவுனால அந்த எபித்தீலியல் செல்ஸை வந்து நம்ம டேமேஜ் பண்ணும்போது அதில் ஹோல்ஸ் விழுந்து லீக்கி கட் ஃபார்ம் ஆகி அதிலேருந்து கெட்ட கிருமிகள் வந்து உள்ளே போயிட்டு அந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவில் சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து இன்ஃப்ளமேஷன் பண்ணி
அதை மூமெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வலியை உண்டாக்குறது. இத்தனையும் எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லீக்கி கட் அப்படின்ற ஒரு சிண்ட்ரோம். இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு போயிட்டா பெயினை குறைக்கிறதுக்கோ ஸ்வெல்லிங் குறைக்கிறதுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுக்கறது, அதோடவே நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இது முழுமையாக சரி பண்ணுறதுக்கும் வழி இருக்குது. அது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமை கரெக்ட் பண்ணுறதுல இருந்து மட்டும்தான் இந்த முழுமையாக இதிலேருந்து நம்ம வெளியே வர முடியும். எவ்வளவோ ஆர்த்தரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து என்ன நினச்சிருக்காங்கன்னா, இது வந்து லைஃப் லாங் டிசீஸ், எனக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, இதோட தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃபே சுருங்கி போயிடும். வெளியில் போகிறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, ஒரு சமையல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், பாத்ரூம் போயிட்டு வர்றதை கூட கஷ்டமாக இருக்கும். இதுக்கு எல்லாமே நம்ம முழுமையாக சரி பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக அதிலேருந்து ரெக்கவர் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா நம்ம ஜீரண உறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது. ஸோ அது கட்டை வந்து நம்ம ரீசெட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கழிவுகளை வெளியேற்றணும். உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறது. அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங்ன்றது ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. அதாவது உபவாசம், வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ணலாம், ஜூஸ் ஃபாஸ்டிங் பண்ணலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் விழுந்த அந்த கட்டு இருக்குது இல்லைங்களா, சிறுகுடல் இருக்குது இல்லையா, அந்த விஷயத்தை, அந்த ஹோல்ஸை மறுபடியும் எப்படி டைட்டாக பேக்காக இருக்கிற அந்த எபித்தீலியல் செல்ஸை எப்படி அந்த ஹோல்ஸ் விழுந்திருக்கோ அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைக்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை வந்து அதுக்கு ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஆர்த்தரைட்டிஸ்லேருந்து முழுமையாக வெளியே வரலாம். இப்போ என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இப்போ அந்த சைனோவில் ஃப்ளூயிட் இருக்கு இல்லைங்களா, ஜாயிண்ட்டுக்கு நடுவில் அது வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால ஸ்வெல்லிங்கும் பெயின் வருது. இப்போது வயிற்றுலேருந்து கெட்ட கிருமியோட செல் வால் இருக்கு இல்லைங்களா, அந்த செல் வால் இந்த சைனோவில் ஃப்ளூயிடுக்குள்ளே இருக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போது எங்கேருந்து போச்சு அப்படின்னா வயிறுலேருந்து தான் போயிருக்கு அப்படின்னு. ஏன் போச்சு? இந்த லீக்கி கட் அப்படின்ற ஒரு காரணத்தினால. ஸோ இப்போ நம்ம காரணத்தை வந்து சரி பண்ணாமல், காரணத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல், இன்றைக்கி பெயின் குறைஞ்சா போதும், இன்றைக்கி ஸ்வெல்லிங் இல்லைன்னா போதும், இன்றைக்கி வேலை செஞ்சால் போதும் அப்படின்ட்டு நீங்கள் ரெகுலராக வந்து லைஃப் லாங் மெடிக்கேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது இன்னும் மோசம்தான் ஆகிட்டே போகும். இது இன்னும் பல பிரச்சனைகளை கொண்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ண வேண்டியது நம்மளோட ஜீரண உறுப்புகள். அதை பண்ணிவிட்டு கழிவுகளை வெளியேற்றிட்டு உணவு முறையிலே வந்து இது சரி பண்ண முடியும். சார் அதே மாதிரி இன்னொரு காமனான டவுட் என்னன்னு பார்த்தோன்னா, அதிக ப்ரோட்டீன் இன்டேக்னாலையும் இது வருது, ஆர்த்தரைட்டிஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? சரி, அதிகமாக ப்ரோட்டீன் எடுக்கும்போது அகெயின் உங்கள் ஜீரண உறுப்புகளுக்கு தான் வேலை பலு ஜாஸ்தி. ஒரு நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கும்போது இல்லை பிரச்சனை இருக்கும்போதும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதிகம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸும் ஒரு காரணம். ஸோ ஒரு ப்ரோட்டீன் நீங்கள் வந்து அனிமல் பேஸ்டு ப்ரோட்டீன் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்க, அது இன்னும் அக்ரவேட் பண்ணிவிடும் இன்ஃப்ளமேஷன்ஸை. ஸோ இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கலாம், நார் சத்து வந்து அதிகமாக எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த லீக்கி கட்டை சரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா நல்ல பாக்டீரியாஸ் வேணும். நல்ல பாக்டீரியாஸ் நம்ம உடம்புக்குள்ளே வளரணும் அப்படின்னா அதுக்கு நார் சத்து அதிகமாக வேணும். அதாவது ப்ரீபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரீபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ், இது ரெண்டுமே. ப்ரோபயோட்டிக்ஸ்னா கிருமிகள், ப்ரீன்னா ஃபைபர். ஸோ இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுக்கணும். இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி உணவு, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், தயிர் பச்சடி இருக்குது இல்லைங்களா. ஸோ வெங்காயம் வந்து நார் சத்து இருக்குது, அது ப்ரீபயோட்டிக்ஸ். ஸோ தயிர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் மோர் குழம்பு இருக்குது இல்லைங்களா. ஸோ அது வந்து அகெயின் இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கட்டை வந்து இந்த பாக்டீரியாஸை வளர்க்குறதுக்கான விஷயங்களை நம்ம பார்த்து சாப்பிட்லாம். ஸோ அந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு, அடிக்கடி ரைத்தா சாப்பிட்றது, இதெல்லாம் நார்மலாக இருக்கவங்களே ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு தேவை வந்து நார் சத்து வேணும், அதே சமயம் நல்ல கொழுப்பு வேணும், நல்ல தூக்கம் வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சரி பண்ணோம்னாலே அடிப்படை தூக்கம் தான் ரொம்ப அவசியம். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த பிரியாணி நைட்டில் சாப்பிட்றது, இப்போ அதை வச்சு தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணுறாங்க நைட் பிரியாணி அப்படின்னு. ஸோ பாதி டிசீஸ்க்கான காரணமே அந்த பிரியாணி தான் நைட்டில். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த கொஷின் கேட்டிங்க. இந்த சிரோ நெகட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ்ன்ற ஒரு கண்டிஷன், நான் இந்த ஃபுட் பிளாகர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இங்கே போய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றத நான் நேரடியாக நான் பார்த்து ட்ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 4-5 ஹோட்டலில் போய் சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட அந்த ஜீரண உறுப்புகள் கெடும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் அந்த ஃபுட் பிளாக் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக நான் இப்போல்லாம் பார்க்க முடியுது. இந்த மாதிரி பர்டிகுலராக சிரோ நெகட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ், இந்த முக்கியமாக இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட் எல்லாம் ஸ்வெல் ஆயிரும், ஸ்மால் ஜாயின்ஸு, கையை திருப்புறது கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா
அடிப்படை உணவு தான் முக்கியமான காரணமாக இருக்குது. அதான் இது இப்போ நீங்க சொன்னது கூட நிறைய பேருக்கு புதுசா இருந்திருக்கும். ஏன்னா அவங்கள பார்த்து போயிருப்பாங்க சாப்பிட, பட் அவங்களுக்கே அதான் ஒரு இது அதான் ஃபுட் பிளாக்கர்ஸ் பண்ணுறதும் தப்பான விஷயம், அதை பார்த்துட்டு போகிறதும் அதுக்கு மேலே தப்பான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி நைட்டில் வந்து லேட் நைட்டில் 2 மணி 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது. நிறைய ஐடி கம்பெனிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த 3 மணி 4 மணிக்கு சாப்பிட்றவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயத்த நான் அதிகமாக பார்க்குறேன். ஸோ எல்லாமே அது காரணங்கள் தெரியுது. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த லீக்கி கட்டுன்ற பிரச்சனை வருது, அதனால் இது வருது அப்படின்றது நம்ம எடுத்து சொல்லி அவங்க மாறும்போது நேச்சுரலாக அவங்க கம்ப்ளீட்டாக குணமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஏஜ்டான பீப்புளுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்ற ஒரு அசம்ஷனும் இருக்குது. பட் இப்போ நம்ம இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா மேபி 20 யாருக்குனாலும் வரலாம் அப்படின்ற வாய்ப்பு இருக்கா? அதாவது நீங்கள் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சிரோநெகட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸ்கின் பிரச்சனையும் இருக்கும், அட் த சேம் டைம் ஜாயின்ஸும் வலிக்கும். ஸோ இது வந்து யங் ஏஜில் நிறைய பேருக்கு பார்க்கலாம். வயசானவங்களுக்கு 60-70 வயசு இருக்கவங்களுக்கு வரது பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம். 2 முட்டி மட்டும்தான், 2 நீ ஜாயிண்ட் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கும் வந்து ஒரு லீக்கி கட் அந்த சிண்ட்ரோம் பற்றி பேசணும் இல்லைங்களா, அது ஒரு காரணமாக இருக்குது. ஸோ உடம்புக்குள்ளே இன்ஃப்ளமேஷன் உண்டாக்குற மாதிரி விஷயங்கள் நீங்கள் எது பண்ணாலுமே ஜாயின்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு தீர்வு அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம அடிப்படை உணவு முறையிலேருந்து தான் வரும். தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.